எல்லாம் அவன் துணை. சர்வசக்திக்கு வணக்கம். காரகர் ஜோதிடம், அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடர். இந்த எண்கிடம் தமிழ் ஜோதிடம். தமிழுக்கு 240 எழுத்து. அந்த 240 எழுத்துக்கு தனித்தனி எண்கிடம் கொடுக்கப்பட்டு அவைய வார்த்தை அடிப்படை சாணத்தின் அடிப்படையிலும் நான் சொல்லி கொண்டு வருகின்றேன். ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில். கிளைக்கு 2 எழுத்து. அந்த 2 எழுத்துக்கு உரிய எண்கிடம் 2, 2, 4. இது கூட்டினா 4. அது நவக்கிரகத்தில் கழிக்க முடியாத 4 தான். அப்போ கிளை 4ஆம் இடம். 9 எண்ணுக்கும் நம்பருக்கும் 4ஆம் இடம் தான் கிளையாக இருக்குது. குரங்கு எப்படி ஒவ்வொரு கிளையை பிடிச்சிட்டு தாவுதோ அது போல தான் மனிதனுடைய வாழ்க்கையும். மனிதனுடைய வாழ்க்கையில் தாய் நடக்கும்போது புல்லை பிடிச்சிக்கிட்டு போகணும். அதுபோல தான் நண்பர்களை எப்படி கை கொத்துட்டு போகிறோமோ அதுபோல தான் வாழ்க்கையும். ஆனால் கிளை அதெல்லாம் ஒரு நண்பர் தாய் பிள்ளைங்கள ஒரு கிளை கையில் பிடிச்சிக்கிட்டே போகணும் பிள்ளைங்களை. அது ஒரு குறிப்பிட்ட 4 வயசு 5 வயசு விடு அப்படின்னாலாம் அன்றைக்கி அந்த பிள்ளைகளுக்கு புத்தி வந்துடுச்சுன்னு அர்த்தம். அதுபோல் தாய், பெற்றோர்கள், உற்றோர்கள், நண்பர்கள், சிநேகிதர், முதலாளிகள் இவையெல்லாம் நமக்கு ஒரு கிளைகள். அந்த கிளையை பிடிச்சிக்கிட்டே போகணும். மரத்து மேலே ஒரு கிளை இல்லாமல் எந்த மரத்துலையும் நம்ம போக முடியாது, பிடிச்சிட்டு போக முடியாது. கிளை இல்லாமல் மட்டும் ஏறக்கூடாது. அதனால் அது அப்படி இருப்பனால கிளை என்ற ஒரு வார்த்தைக்கு விதிய 4. கிளை தான் முக்கியம். ஒரு முதலாளியும் நமக்கு கிளை தான். அவங்கள பிடிச்சிக்கிட்டே போகணும். அப்படி போனால் தான் நம்ம தவறி விட முடியாது. மரத்தை நம்பியே போனாக்கா நல்லா இருக்காது. ஒவ்வொரு கிளைகளை பிடிச்சிக்கிட்டே போனால் தான் நல்லாயிருக்கும், உயர முடியும். அதுபோல் தான் 4வது நம்பர். 4வது நம்பருக்கு விதிய 4. இது கிளைக்கு கிளைக்கு 4ஆம் நம்பர். 4வது சாண பலன் வருகிறது. அடுத்ததாக உழைப்பு என்ற வார்த்தைக்கு 4 எழுத்து. அந்த 4 எழுத்துக்கு உரிய எண்ணிடம் 3, 1, 6, 2 இதெல்லாம் கூட்டாக்க 13. அதை நவக்கிரகத்தில் கழிச்சிட்டாக்க மீதி 4. நவக்கிரகம்னா 9 தாங்க. அந்த 9ஆல் தான் கழிக்கணும்னு சொல்கிறேன். அதனால் நவக்கிரகத்தை கழிச்சிட்டா 4. உழைப்பு 4ஆம் இடம். அதான் பாருங்கள், எங்கெங்கே வேலை கிடையாது அங்கெங்கெல்லாம் போட்டு உழைக்கணும். எங்கே சம்பளம் அதிகமாக கொடுக்குறா அங்கெங்கெல்லாம் போகணும். அதான் உழைப்பு. அப்போ உழைப்புக்கு எவ்வளோ ஒரு நல்ல ஒரு நம்பர் கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. உழைப்போட நம்பர் விதியின் 4. உழைக்கிறவனுக்கு 4ஆம் நம்பர் போயிட்டு தூண்டும். என்னத்தை தூண்டும்? அதை அப்படி செய்யணும், இது இப்படி செய்யணும், இங்கே வேலை இருக்குது அங்கே வேலை இருக்குன்னு 4ஆம் நம்பர் தூண்டும் எல்லாத்துக்குமே. அதனால் உழைப்போட விதியும் 4. 4ஆம் இடங்கிறது கட்டடம், மாத சாணம் என்று சொல்லக்கூடியது. அந்த இடத்துல தான் போய் உழைப்பு என்ற ஒரு வார்த்தை கூடியிருந்து மக்களுக்கு உழைப்பு தருகிறது. உழைப்பு என்ற வேலை, உழைப்பு என்றால் உயிர் தான். உழைக்கிறவங்க தான் உயிர், உழைக்காத உயிரே இல்லை. சரி, ரைட்டு. அடுத்ததாக விவசாயம். விவசாயத்துக்கு 5 எழுத்து. அந்த 5 எழுத்துக்கு உரிய எண்ணிடம் 6, 5, 1, 2, 7 எல்லாம் கூட்டால் 21. அதை நவக்கிரகத்தில் கழிச்சிட்டாக மீதி 3. அப்போ விவசாயம் என்ற சொல்லுக்கு விதியின் 3. 12ஆம் இடமும் விவசாயத்தை சொல்லலாம். 3ஆம் இடத்தையும் விவசாயத்தை பற்றி பேசலாம். அதனால் 12ஆம் இடம் 3ஆம் இடத்துல பலன் கொடுக்கக்கூடிய கிரகங்கள் இருந்துவிட்டால் அவர்களுக்கு மூட்டையாக விவசாயம் அடிப்பாங்க, கலங்கலமாக அடிப்பாங்க. இப்போ என்ன தெரியுமா, டிப்பர் கணக்கில் அடிக்கலாம். நான் அடிச்சுக்கிட்டு இருக்கேன், 10 டிப்பர் 100 டிப்பர் நான் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையெல்லாம் நான் கேட்டிருக்கேன் நான். அதனால் விவசாயம் என்று சொல் 3ஆவது சொல். அந்த 3ஆம் இடம் 12ஆம் இடமும் நல்ல அந்த கிரகம் நல்ல இடத்துல இருந்தாலும் சரி, அந்த இடத்துல அமரக்கூடிய கிரகங்கள் பலனுள்ளதாக இருந்து விட்டால் அவர்களுக்கு 1000 டிப்பருக்கு நெல் அடிப்பாங்க, 100 டிப்பருக்கு கரும்பு ஏற்றுவாங்க, 100 டிப்பருக்கு குச்சியில் கிழங்கடி ஏற்றுவாங்க. இப்படிலாம் இன்றைக்கி விவசாயத்தில் களம் என்று சொல் மூட்டையாக வந்தது. மூட்டை என்று சொல் வண்டி 3 வண்டியில் 4 வண்டின்னு சொல்லுவாங்க, மாட்டு வண்டியாக வந்துச்சு. அப்போ என்னன்னா இன்றைக்கி டிப்பர் என்ற சொல் வருகிறது. விவசாயிகளுக்கு எப்படி ஒவ்வொரு வார்த்தைகள் மூட்டை வண்டி எல்லாமே மாறி மாறி வருது பார்த்தீங்களா. விவசாயம் என்ற சொல்லுக்கு விதியின் 3. அப்போ விவசாயத்துடைய விதியின் 3.
உடைமை என்ற ஒரு வார்த்தைக்கு 3 எழுத்து, அதற்குரிய எண்கிடம் 3, 5, 5 இதெல்லாம் கூட்டாக்க 13. அதனுடைய விதி என்பது 4. அப்போ 13 9 கிரகத்தால் வகுத்து விட்டால் மீதி 4. அப்போ உடைமையோட விதியும் 4. உடைமை என்றால் பொருள். அது கூட இன்றைக்கி திங்ஸ்ன்னு சொல்கிறாங்க. திங்ஸ்ன்னு சொல்கிறாங்க, திங்ஸ் தான். அதனால் உடைமையோட விதியும் 4. உடைமை என்ற பொருளை குறிக்கிறது, அவருடைய துணிமணியை குறிக்கிறது, அவர் காசு பணத்தை குறிக்கிறது, அவருடைய பண்ட பாத்திரம் அத்தனையுமே குறிக்கும். பண்ட பாத்திரங்கிறதெல்லாம் அது அந்த காலத்து சொல்லு. அவங்க உடைமைன்னா அவங்களுடைய பொருள் அப்படின்னு அர்த்தம். உடைமைக்கு 3 எழுத்து, அதற்குரிய எண்களும் 3, 5, 5 அதெல்லாம் கூட்டாக்க 13. அதை நான் கிரகத்தால் 9 கிரகத்தால் வகுத்து விட்டால் 4. அடுத்ததாக உத்தியோகம். உத்தியோகம் என்ற சொல்லுக்கு 6 எழுத்து. அந்த 6 எழுத்துக்குரிய எண்களும் 3, 4, 8, 7, 1, 7 எல்லாம் கூட்டாக்க 30. அதை 9 வகுத்துட்டாக்க கிரகத்தால் வகுத்துட்டாக்க மீதி 3. அதனால் உத்தியோகம் அந்த விவசாயத்தில் எப்படி வருதோ, விவசாயம் எத்தனாம் இடத்துல வருகிறதோ அதுபோலவே அந்த உத்தியோகம் என்ற சொல் வருகிறது. அப்போ உத்தியோகம் என்று சொல் 3ஆம் இடம், 12ஆம் இடம். அப்போ உத்தியோகம் என்று சொல்லுக்கு 3ஆம் இடமாக வருவதால் அவருக்கு 3ஆம் இடத்துல அந்த 10ஆம் அதிபதியோ அல்லது 9ஆம் அதிபதியோ அல்லது 3ஆம் அதிபதியோ நல்ல இடத்துல அமர்ந்துவிட்டால் அவருக்கு உத்தியோகம் கிடைக்கும். அரசு உத்தியோகம்னு சொல்கிறேன். ஆனால் ஜாதகம் என்பது வார்த்தை அடிப்படையிலே. தொக்குன்னு அடுத்தது தொக்கு. தொக்குன்னா இலக்காரமாக பேசுகிறது. ஒருத்தன் ஏழையாக இருந்தால் அவனை முன்னோட்டு பின்ன பேசுகிறது, அதுக்கு தான் பேர் தொக்கு. தொக்குக்கு 3 எழுத்து, அதற்குரிய எண்ணியதோ 9, 7, 3 இதெல்லாம் கூட்டாக 19. அது நவக்கிரகத்தில் கழிச்சிட்டாக மீதி 1. அப்போ தொக்கோட விதியின் 1. அப்போ 1ஆம் இடத்துல பாவக்கிரகங்கள் அதிகமாக இருந்து பலன் இல்லாமல் இருந்து விட்டால் அது தொக்கு. முன்னோட்டு பின்ன பேசுகிறது, பிடிக்காத ஏதாவது இலக்காரமாக பேசுகிறது, இதெல்லாம் தொக்குன்னா இலக்காரமாக பேசுகிறது. தொக்குன்னா அவர்களை மட்டமாக பேசுகிறது தான். அதனால் தொக்கோட விதியின் 1. ஆனால் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையில் தான் நடந்து கொண்டு வருகிறது. 12 சாணத்துக்கும் வார்த்தை அடிப்படையே நான் ஜாதகங்களை சொல்லி கொண்டு வருகின்றேன். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு சாணத்தை நம்பி தான் நடக்கிறது. அதுபோல் தாயை நம்பி பிள்ளை நடக்கிறது, பிள்ளையை நம்பி தாய் தந்தை நடக்கிறது, நண்பரை நம்பி அவர்கள் நம்பி நண்பர்கள் நடக்கிற, முதலாளி நம்பி தொழிலாளி நடக்குது, தொழிலாளி நம்பி முதலாளி நடப்பது போலத்தான் எல்லாமே. ஆனால் ஜாதகம் என்பது ஒரு வார்த்தை அடிப்படையிலே. காரகர் ஜோதிடம், அரியலூர் திருஞான சம்பந்த ஜோதிடம். நன்றி. நாளை சந்திப்போம்.